வருஷத்துக்கு ஒரு சபையை மாத்திரவங்க இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 32 வருஷமா ஒரே சபையை வைத்து கர்த்தர் நடத்தினார். எல்லாரும் வாலிப வயசுல ஒரு விதமா மாறிடுவாங்க இல்லையா? அதுக்கு நானும் விதிவிலக்கு இல்லை. வாலிப வயசுல சபையை மறந்து, ஊழியக்காரரை மறந்து, போதனையை மறந்து, ஞானஸ்நானத்தை மறந்து, மனம்போட போகல அப்படியே போன அபிஷேகத்தை மறந்து, போதனைகள் எல்லாம் மறந்துட்டு அப்படியே போனாலும் பாஸ்டர் விடுவாரு. எல்லாரையும் கண்காணிக்க முடியாது இல்லையா? ஆனா கர்த்தர் விடுவாரா? கர்த்தர் விடவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, வழுவாதபடி நம்மை காக்கவும் நம்முடைய மகிமையுடைய சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாய் நம்மை கொண்டு வந்து நிறுத்தவும் அவர் என்னதான் நம்ம கழுவுற மீன்கள் நடுவு மீனா இருந்தா கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரா? வழுவாதபடி நம்ம பிடிப்பார். நம்ம வழுவே அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இப்படியே சுத்திட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அசுத்தாவியை அனுப்பி விட்டார். அனுமதிச்சார். பிசாசு பிடிச்சு புத்தி பேதலிச்சு கடைசியில ஒரு நாள் இரவு கொண்டு வந்து சபையில போட்டாங்க. அந்த நேரத்துல பாஸ்டர்தான் ஜெபிச்சாங்க. பாஸ்டர் மருத்துவ ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டருடைய ஜெபத்தெல்லாம் எங்களால மறக்கவே முடியாது. 32 வருஷம் அந்த சபையில இருந்திருக்கிறேன். 10 ஆண்டுகளாக அவங்களோட இருந்திருக்கிறேன். அவ்வளவு ஜெபத்துல நடத்துவாங்க. ஆனா நீ சரசு பிடிச்ச அன்னைக்கு இரவு 2 மணி வரைக்கும் ஜெபிக்கிறாங்க எனக்காக. 19 மாசம் சொல்லிட்டு இருந்தேன். எத்தனை முறை உனக்காக பாசிட்டிவ் போட்டு ஜெபம் பண்ண தெரியுமா? அதெல்லாம் மறக்கவே முடியாது. இன்றைக்கு அவங்க மருத்துவமனையில உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கிறாங்க. ஆனா நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, பிலிப்பியர் சபையுடைய சந்தோஷத்திற்காகவும் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் பவுலை தேவன் தேகத்தில் குடியிருக்க பண்ணினார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதுதான் என்னுடைய விசுவாசம். நம்முடைய சபையின் மகிழ்ச்சி என்ன? நம்ம பாஸ்டர் உயிரோடு இருந்தால்தான் நமக்கு மகிழ்ச்சி. அவங்க உயிரோடு இருந்தால்தான் நம்முடைய விசுவாசத்தின் வளர்ச்சி அதெல்லாம் அடங்கி இருக்கு. நிறைய ஜெபம் பண்றாங்க, நிறைய சத்தியங்களை சொல்றாங்க. அதனால அன்றைக்கு பிலிப்பியர் சபைக்கு செய்தவர் இன்றைக்கு நம்முடைய ஏசிய சபைக்காக செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. நான் ரொம்ப நம்புறேன், விசுவாசிக்கிறேன். அருமையானவர்களே, அந்த நேரத்தில் அவர்கள் எனக்காக ஜெபித்தார்கள். கர்த்தர் கிருபையாய் விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு பகுதி நேரமாக அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக என்னை நிலைநிறுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமில்லை, அரங்குளம் பகுதியில ஆர்எஸ்சி மினிஸ்ட்ரியில் ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். மாதத்துல 4வது சனிக்கிழமை காஸ்பல் மீட்டிங் நடத்துறோம் எங்க வீட்டு பகுதியிலேயே. மாதத்தின் முதல் சனிக்கிழமையில கிராம ஊழியங்களை செய்கிறோம். அது போக யூடியூப்ல எங்களுடைய செய்திகள் வருகிறது. அது மாத்திரமில்ல, அடைக்கிற இடங்களுக்கும் சென்று கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இவ்விதமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். சொல்லணும்னா 1 மணி நேரம் கூட சொல்லலாம் சாட்சி. அந்த நேரம் இல்லாததுனாலே நான் இதோடு முடித்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக செல்லும்படியாக விரும்புகிறேன். அருமையானவர்களே, யோபு எழுதின புஸ்தகம், யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். பாஸ்டர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தான் நானும் பேச போகிறேன். யோபு 23ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. செய்வார். இங்க யோபு சொல்கிறார், எலிபாசுக்கு சொல்லும் போது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுகிறவர்.
பாருங்க, அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். ஆமென். நம்ம சொல்லுவோம்ல, அவர் மனசு வச்சா நடக்குங்க அப்படின்னு. சில நேரத்தில் அவர் மனசு வச்சா நடக்கும், இவர் மட்டும் கொஞ்சம் மனசு வச்சா நடந்துருங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற தேவன் மனசு வைத்திருக்கிறார். அடுத்த வசனத்திலே சொல்றாரு, அவரை திருப்பத்தக்கவன் ஒருவனும் இல்லை. ஆமென். இதுதான் பெரிய விஷயம். அவரை திருப்பத்தக்கவன் ஒருவனும் இல்லை. யாரும் அவருடைய மனதை திருப்பிட முடியாது. சில வேலைகள் நம்ம சொல்லுவோம், அவர் எனக்கு நல்ல செய்ய ஆத்தாங்க, ஆனா அந்த ஆத்தான் கெடுக்கிறான். சொல்றோமா இல்லையா? அவதான் கெடுக்கிறாங்க. நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க, இவங்க தான் கெடுக்கிறாங்க, அவங்க தான் கெடுக்கிறாங்க, இவங்க தான் கெடுக்க போதும் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் கர்த்தருடைய வேலைங்க. அல்லேலூயா. யாரும் அவருடைய மனதை திருப்ப முடியாது. ஏன்னா அவர் தீர்மானித்து இருக்கிறார், நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற வேண்டும். ஆமென். அது மட்டும் இல்ல, நான் சொல்ற அருமையானவர்களே, பாஸ்டர் சொன்ன மாதிரிதான், இந்த மாதத்துல இந்த வருடத்துல உங்களுக்கு குறித்திருக்கிறத தேவன் செய்தாரா? ஒருவேளை செய்யலனாலும் புதிய ஆண்டுல நிச்சயமா செய்வார். குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். புதிய ஆண்டோட விட்டுருங்க, இன்னும் 1 மாசம் இருக்குது இல்லையா? இந்த மாதத்திலே செய்வார். ஆமென். குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். ஒருவேளை நீங்க மாப்பிள்ளை பார்க்கலாம், பொண்ணு தேடிட்டு இருக்கலாம், உங்களுக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார். ஆமென். வீடு தேடிட்டு இருக்கலாம், வேலையை தேடிட்டு இருக்கலாம், வருமானத்தை தேடிட்டு இருக்கலாம். சிலர் சரீர சுகத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், சிலர் குடும்பத்தின் சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், சிலர் எத்தனையோ காரிய வருமானம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் சொல்லுகிறார், உனக்கு குறித்திருக்கிறதை நான் நிறைவேற்றுவேன். ஆமென். எப்பவுமே God time is the best time. கடவுளுடைய நேரம் தான் சிறந்த நேரம். இந்த வார்த்தைகளை யோபு சொல்லுகிறாங்க, எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற. இது ஒரு பெரிய நம்பிக்கை, அவனுடைய பெரிய நம்பிக்கை. ஏன் இந்த பெரிய நம்பிக்கை நான் சொல்றேன்னா, இது அவன் சொல்லக்கூடிய சூழ்நிலையை நீங்க பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய நம்பிக்கைன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அதிகாரம் முழுக்க நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால், 3வது வசனம் வாசிங்க, 23:3. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாக வைத்து காரியத்தை நுழைக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவன் சொல்றான் பாருங்க, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமா இருக்கும். ஏன்னா அவன் மிகப்பெரிய பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறான். இப்ப 2வது வசனத்தை படிங்க. என் தவிப்பை பார்க்கிலும் என் பாதை கடினமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை மூடாய் யோபு போய் கொண்டிருக்கிறான். அவன் சொல்றான், என் தவிப்பை பார்க்கிலும் என்னுடைய பாதை கடினமா இருக்குது. எல்லாரும் நான் தவிக்கிறதான் பாக்குறாங்க. நம்ம கூட சொல்றோம்ல, ஏன்டா இப்படி தவிக்கிற அப்படின்னு சில காரியத்துக்காக நம்ம அர்ஜென்ட் பட்டா. அவன் சொல்றான், நான் தவிக்கிறதெல்லாம் எல்லாரும் பாக்குறாங்க, ஆனால் நான் ஏன் தவிக்கிறேன், என்னுடைய பாதை கடினமா இருக்கிறது அப்படின்னு. யோபுடைய நிலைமையை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம். வாழ்ந்து கேட்டவன் சொல்றாங்க இல்லையா, நம்ம இவன் வாழ்ந்து கேட்டவன் தான். ஆனா வாழ்ந்து கேட்டவங்க கூட கிராஜுவலா தான் கீழே வருவாங்க, படிப்படியா கீழே வந்துருவாங்க. இவன் ஓவர் நைட்ல கீழே வந்தவன். அல்லேலூயா. ஒரே நாளிலே எக்ஸ்ட்ரீம் ஹைல இருந்து எக்ஸ்ட்ரீம் லோக்கு வரும். மிக பெரிய உயரத்துல இருந்து மிக தாழ்ச்சியான இடங்களுக்கு வந்துடும். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? எப்பேற்பட்ட ஆளாருன்னா விடிஞ்சா பார்த்தா எல்லாத்தையும் இழந்தவன் நிற்கிறான். தான் சொல்றான், என் பாதை கடினமாக இருக்கிறது அப்படிங்கிறான். இந்த நேரத்தில் அவன் சொல்றான், 8-9 வசனங்களை வாசிங்க. நான் முன்னாலும் சொன்னாலும் அவர் இல்லை, இல்லாத
அவரை காணாதபடி கொடுத்திருக்கிறார். சொல்றாங்க இதோட முன்ன போனாலும் அவர் இல்ல, பின்னாடி வந்தாலும் அவரை பார்க்க முடியல. வலது புறத்திலும் இல்ல, இடது புறத்திலும் இல்ல. சில வேலைகளை உலகத்துல சொல்லுவாங்க, மனிதனுடைய கடைசி நம்பிக்கை கடவுள் தான். அல்லேலூயா. டாக்டர் கூட சொல்லுவாரு, எல்லாம் முடிஞ்சிட்டீங்க, நீ கடவுள். கடவுளை பத்தி தெரியாது அவனுக்கு, ஆனாலும் சொல்லுவான் மனிதனுடைய கடைசி நம்பிக்கை கடவுள் தான். ஆனால் யோபுடைய இந்த கடைசி நம்பிக்கையின் கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது சொல்றாங்க. நான் முன்ன போனாலும் உங்களை பார்க்க முடியல, பின்ன வந்தாலும் பார்க்க முடியல. ஆண்டவரே, நீ வலது புறத்திலும் இல்லை, இடது புறத்திலும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சொல்றாங்க, எனக்கு பிடித்திருக்கிறதை நீ நிறைவேற்றியதான் சொன்னேன். ஆமென். அந்த 15, 16, 17 வாசிங்க. ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன். நான் சிந்திக்கிற போதே அவருக்கு பயப்படுகிறேன். தேவன் என் இருதயத்தை பண்ணினார். சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். அந்த நாள் வளர்ந்ததற்கு முன்னே நான் சந்தரிக்கப்படாமல் இருளை அவர் எனக்கு மறைக்காமல் போனது நான் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்றாங்க. அவருக்கு முன்பாக நான் கலங்குகிறேன், நான் திகைக்கிறேன், ஒன்றுமே புரியல. ஏன் இது நடக்குது, ஏன் இதாச்சு, ஏன் இப்படி வாழ்க்கை இருக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல, நான் கலங்கி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறா. 17வது வசனத்துல ஒரு மனசு உடைஞ்சு ஒரு வார்த்தையை சொல்றான். என்னன்னா, அந்த காலம் வராததற்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும் இருளை அவர் எனக்கு மறைக்காமல் போனதினால் இப்படி இருக்கிறேன் அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் உயிரோடு இருக்கணுமா அப்படின்னு கேட்கிறோம். அதான் அதோட அர்த்தம். அல்லேலூயா. நம்ம சொல்றோம்ல, இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எடுத்தது அப்படின்னு அந்த அர்த்தத்துல சொல்றோம். ஆமென். நான் அந்த காலம் வராததற்கு முன்னே செத்துட்டு இருந்தா கூட நல்லா இருக்குமே, இப்படிதான் இருந்து இதெல்லாம் என்ன கர்த்தர் பார்க்க வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம கூட சொல்றோம். என்ன சொல்றாங்க, அவர் எனக்கு இருளை மறைக்காம போயிட்டாரு அப்படிங்கிற. அருமையானவர்களே, பல சமயங்களிலே தேவன் நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் அப்படின்ற ஒரு காரியம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்படிப்பட்ட பாடுகளும் பிரச்சனைகளும் வரும்போது நம்முடைய இருதயங்கள்ல இருந்து பலவிதமான கேள்விகள் எழும்பும். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, கேள்விகள் நம்முடைய இருதயத்திலிருந்து எழும்புகிறது ஒரு அவிசுவாசம் நினைக்கிறாங்க. ஆமென். கடவுளை கேள்வி கேட்கிறோம், நம்ம உள்ளத்துல இருந்து கேள்வி எழும்பக்கூடாது, விசுவாசிக்கிற இருதயத்துல கேள்வி வரக்கூடாது. நான் சொல்லுவேன், எதுவுமே விசுவாசிக்கிற இருதயத்திலிருந்து கேள்விகள் எழும். மரியாதை இருதயத்தில் கேள்வி எழும்புறியா? ஆமென். அவன் என்ன கேட்டான், ஆண்டவரே இது எப்படி ஆகும்? ஏன்னா நடக்காத ஒரு விஷயத்தை சொல்றான் தூதன். இவன் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகும்னு சொல்லும்போது கேள்வி வருமா வராதா? கேட்கிறான், எப்படி ஆகும்? அருமையானவர்களே, விசுவாசம் உள்ள இருதயத்திலிருந்து கேள்விகள் எழும்பும் போது தேவன் அதற்கு பதில் சொல்ல ஆயத்தமா இருப்பார் எப்பவுமே. ஆமென். நம்ம எப்படி கேள்வி கேட்கிறோம்ன்றது அது முக்கியம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லா அநியாயத்தையும் உலகத்துல செய்துட்டு கடைசியில வந்து கடவுளை கேள்வி கேட்டுட்டு இருப்போம். பார்த்திருக்கீங்களா? ஏன் இப்படி ஆச்சு, ஏன் நடந்துச்சு, அந்த கடவுளுக்கு கூட கண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுறது நம்ம கேட்கிறோம். இங்க இஸ்ரவேல் ஜனங்க ஒரு காரியத்தை பண்றாங்க பாருங்க. எரேமியா 14ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதை ரட்சிகரே, நீ தேசத்தில் பரதேசியை போலவும் பாத்தங்களை கிடக்கிற வழிபோகனை போலவும் இருப்பானே. நீ விடாய்த்து போன புருஷனை போலவும் ரட்சிக்கப்பட்டாத பராதசாரியை போலவும் இருப்பானே. கர்த்தாவே, நீர் என் நடுவில் இருக்கிறவர்களாம். உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிசிக்கப்பட்டிருக்கிறது, எங்களை விட்டு போகாதிரும். இங்க சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்க, இஸ்ரவேலின் நம்பிக்கையே
காலத்தினரும் ரட்சகரே, நீங்க ஏன் வழிபோக்கனை போல இருக்கிறீங்க? ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கிறாங்க இந்த ஜனங்க. என்ன சொல்றாங்க? இவ்வளவு பிரச்சனையில இருக்கிறோம், இவ்வளவு போராட்டத்துல இருக்கிறோம், இவ்வளவு காரியங்கள்ல இருக்கிறோம், எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கிறீங்க ஆண்டவரேன்னு கேட்கிறாங்க. நான் யாரும் நீர் யாரும் மாதிரி இருக்கிறீங்களே, வழிபோக்கனை போல இருக்கிறீர்களே அப்படிங்கிறாங்க. அடுத்த வசனத்திலே சொல்றாங்க, நீ விடாய்த்து போன புருஷனை போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலவும் இருப்பானே அப்படின்றாங்க. நீ புருஷன் தெரியும், ஆனா விடாய்த்து போன புருஷனா இருந்து என்ன பிரயோஜனம்? பராக்கிரமசாலின்னு தெரியும், எனக்கு உதவாத பராக்கிரமம் எதுக்குன்றாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஏன் அப்படி இருக்கிறார் தெரியுமா? 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்யும். எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாய் இருக்கிறது. விரோதமாய் பாவம் செய்யும். பாத்தீங்களா? எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாய் இருக்கிறது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யும். ஆனா கேள்வி என்ன? நீங்க ஏன் இருக்கிறீங்க ஆண்டவரே? கேள்வி பதில் இவங்களுக்கே தருது. என்ன பிரச்சனைன்னு இவங்களுக்கே தருது. எங்கள் அக்கிரமம், எங்கள் பாவம். இப்படி அநேக கர்த்தர் கேள்வி கேட்கும் போது யோபு அப்படிப்பட்டவங்க கிடையாது. அல்லேலூயா. அதனால அவன் கேள்வியில நியாயம் இருக்குது. அவன் இந்த மாதிரி கேள்வி கேட்கிற எல்லா அநியாயத்தையும் செய்துட்டு அவனை குறித்து வேதம் சொல்கிறது, கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவருமாய் யோபை போல ஒருவனும் இல்லை. சங்கீதம் 130 நீங்க வாசிக்கலாம். கர்த்தர் எல்லாரையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். வெறும் அறிந்தில்ல, ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் சொல்கிறார், யோபு உத்தமன். அல்லேலூயா. அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுது. அப்ப எவ்வளவு பெரிய சாட்சிங்க அது. நம்மளை பத்தி தெரியாதவன் நல்லவன் சொல்லிடலாம். கர்த்தர் சொல்லணும், கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார் இவனை பத்தி. அதனாலதான் இவனுக்கு கேள்வியை அவர் மதிக்கிறார். இது விசுவாசம் இருதயத்திலிருந்து வர கேள்வி. நிறைய நேரங்கள்ல பாருங்க, இப்படிப்பட்ட பாடுகளின் பிரச்சனைகள் வழியா போகும்போது நமக்கு விசுவாசிக்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். புரிந்ததை தேவன் நிறைவேற்றுவார் அப்படின்னு விசுவாசிக்கிறது கடினமா இருக்கும். யோபு கையாண்ட ஒரு 2 வழிமுறைகளை நம்ம கையாளுவோம்னா நம்முடைய வாழ்க்கையின் இந்த பாடுகளை கடந்து தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அந்த 2 விஷயத்தை சொல்லி சுருக்கமா நான் முடிக்கிறேன். முதல் விஷயம் என்னன்னா, தேவன் எல்லாவற்றிற்கும் காரணம் சொல்லுகிறது இல்லை. எல்லாத்துக்கும் அவர் காரணம் சொல்லுகிறதே கிடையாது. நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட கர்த்தர் எதையுமே சொல்லாம செய்ய மாட்டாருன்ற மாதிரி சொல்றாங்களா இல்லையா? டிவியை திறந்தா சொல்லுவாங்க, பத்திரிகையை படிச்சா சொல்லுவாங்க, வருஷம் முதல் ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமென். அவங்களுக்கு என்ன நினைப்புனா, ஊர் உலகத்துல நடக்கிறது மொத்தத்தையுமே கர்த்தர் எங்க இடத்துல சொல்லிட்டு தான் செய்வார். ஆனா வேதம் சொல்லுகிறது அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்யறது கிடையாது. அப்படி சொன்னவங்க நிறைய பேருக்கு மாட்டிக்கிட்டு மொழிக்கிறாங்க. ஆமென். வருஷம் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னவங்க, ட்ரம்ப் தான் வருவாருன்னு சொன்னவங்க, கொரோனாக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னா ஏன் மாட்டிக்கிட்டு மொழிக்கிறாங்கன்னா, எங்க கிட்ட சொன்னாங்க கர்த்தர் எதையுமே செய்ய மாட்டார். அப்படி மாட்டிக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு அநேக காரணங்களை சொல்றாங்க. இப்ப மேட்ச் பண்ணணுமே. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க அருமையானவர்களே, தேவன் எல்லாவற்றையும் சொல்லுகிறது இல்லை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிற பாடுகள், உபத்திரவங்களுக்கு கூட பல சமயங்களிலே தேவன் மௌனமாய் தான் இருக்கிறார். அவர் பதில் சொல்லுகிறது இல்லை, சொல்ல மாட்டார்னு சொல்லல. நானு அநேக சமயங்களில் சொல்லுகிறது இல்லைன்னு சொல்றேன். யோபு 33:13 பாருங்க. யோபு 33:13. அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும்
எலிகோ அவர் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் ஏன் அங்கலாய்க்கிறீர்? ஒருவேளை ஆரம்பத்தில் அங்கலாய்த்தார் யோபு, கடைசியில மாறிட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் சொல்றாரு யோபு 40 நாள்ல, நான் தெரியாம பேசிட்டாங்க, என் கைகளினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். அருமையானவர்களே, பல சமயங்களிலே மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள். அதனால பாடுகளின் வழியாய் போராட்டங்களின் வழியாய் கடந்து போகும்போது நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். என்னன்னா, எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் ஆண்டவர் என்கிட்ட சொல்லிருக்கணும்னு நினைக்காம ஒரு விஷயத்தை நாம செய்யணும். என்னன்னா, 1 Corinthians 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சோதனையை தாங்கத்தக்கதாக தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். சோதனையோடு கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான போக்கை தேவன் உண்டாக்குகிறார். சோதனை வரும், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை வருது. பல சமயத்துல பிசாசு என்ன சொல்லுவாங்கன்னா, பொய் சொல்லுவோம், யாருக்குமே சோதனை தான் உனக்கு வந்திருக்குது. அது நான் சொல்ற பெரிய பொய். அல்லேலூயா. நான் கூட வாழ்க்கையில அந்த சோதனை எல்லாம் சொல்லலாம். ஆனா உங்களை விட்டா நீங்க இன்னும் அதிகமா சொல்றீங்க இல்லையா? எல்லாரும் ஒருத்தர் பெரிய சாம்பியன் தான் அதில் சொல்றது இருக்கும். அதனால இது பெரிய விஷயம் சொல்றாரு, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான் வந்திருக்கிறது. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக் கொள்ளும்படியான போக்கை தேவன் உண்டாக்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரூட்டை காட்டுறது, இதுல போகும் அப்படிங்கிறது. அந்த நேரத்துல விசுவாசித்த போகணும். ஆமென். என்ன இந்த வழியில போக சொல்றீங்க, அவங்க ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லவே கூடாது. ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க இருந்து மெட்ராஸ் போறீங்க, மோட்டார்லயே இருக்கிறதுனால சொல்றேன். கார்ல ஏறி உட்காரோம், எங்கப்பா மெட்ராஸ் போறோம். அப்படி அரவத்தில் வந்து எங்க மெட்ராஸ் தெரியலையே அப்படின்னா எப்படி இருக்கும்? மெட்ராஸ் போறோம், கார்ல ஏறி உட்காந்தா மெட்ராஸ் தெரியல. லைட்டை போட்டா 10 அடிக்கு தான் வெளிச்சம் காட்டுது இல்லையா? 10 அடிக்கு தான் வெளிச்சம் காட்டும். அங்கே 10 அடி தான் வெளிச்சம் காட்டுறது, மெட்ராஸ் தெரியல, நான் எப்படி போறதுன்னு கேட்க முடியுமா? அந்த 10 அடி நீங்க போகணும். 10 அடி நீங்க போனீங்கன்னா அடுத்த 10 அடியை காட்டும். பல சமயங்களில் கர்த்தர் அப்படித்தான் நம்மை நடத்துவார். ஏன்னா நம்ம தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, விசுவாசித்து நடக்கிறவர்கள் வேதம் சொல்லும். 10 அடி போகாம இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா மெட்ராஸ் வராது. நிறைய பேர் அதனாலதான் வாழ்க்கையில இருந்த இடத்துல இருக்கிறது. இதை செய்யணும், போகணும். படிப்படியா கர்த்தர் நடத்துவார். ஏன்னா 10 வருஷமா சொன்னார், யூடியூப்ல பிரசங்கம் பண்ணது, தனியா ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். ஆண்டவரே, யாராவது 10 பேர் கூட பார்க்க மாட்டேன், நான் யாரும் ஒரு பிரசங்கம் பண்றேன். ஆனா செய்ததுனாலதான் இன்னைக்கு நினைக்கிறேன். காரணம் புரியாது பாருங்க. கர்த்தர் சொல்லுவார், ஆனா செய்யணும். தப்பிக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். பேதுரு எப்படி விடுதலை ஆகினாரு? எனக்கு பேதுருடைய விடுதலையை பார்க்கும்போது பெரிய எக்ஸைட்டிங்கா இருக்கும் பைபிள். ஏன்னா அவரும் சீலா கூட துதிக்கும் போது விடுதலை ஆகினார் ஜெயில இருந்து. பேதுரு எப்ப விடுதலை ஆகினாலும் தூங்கிட்டு இருக்கும்போது விடுதலை ஆகினார். அல்லேலூயா. சபையார் ஜெபம் பண்றாங்க அவனுக்காக. ஆனா அவன் என்ன பண்றான்? 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு தொழுமரத்துல தூங்கிட்டு இருக்கிறான். மறுநாள் சாக போறான். மறுநாள் சாக போறோம் தெரிஞ்சா நமக்கு தூக்கம் வருமா? தூக்கமே எப்படிதான் தூங்கணும்னே தெரியல. தூங்குறான். அவனுக்கு அந்த விசுவாசம் எங்க இருந்து வந்து நான் நினைக்கிறேன்னா, இயேசு கிட்ட இருந்து வந்து நினைக்கிறேன். அல்லேலூயா. அவன் அப்படிதான் படகுல தூங்கிட்டு இருந்தார். படகு முழுக போது, ஆண்டவரே நாங்க எல்லாம் முழுக போறோம், சாகுறோம், கவலை இல்லாம அவர் தூங்கிட்டு இருக்கிறார் கப்பலின் பின்னணி. அதே
விசுவாசம் நீங்க வேதத்தை பார்க்கலாம். எப்படி தூங்கிட்டு இருக்கும்போது தேவ தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி ரொம்ப வந்துடுவாங்க இருக்கு தேவ தூதன் ஆண்டவர் சொல்லி சீக்கிரமா எழுப்பி விட்டு நம்ம வேலையை போய் பார்க்கலாம். ஒன்னா தூங்கிட்டு இருக்கோம், தட்டி எழுப்பலாம். எழுந்த உடனே ஏன் எழுதி பாதரட்சியம் போடு, உடனே செருப்பு போடணும். சரி கட்சியை எடுத்து காட்டு, கட்டுறான். ஏன்னா தூக்கம் எடுத்துறான். இன்னும் சட்டையை எடுத்து மாட்டுறான். இன்னொன்னு மசமச நிக்காத கையை பிடிச்சிட்டு வெளியே கொண்டு வரோம். வந்தா முதல் காவல் திறக்குது, இரண்டாவது காவல் திறக்குது, மூன்றாம் காவலை கடந்து கடைசியில பார்த்தா பேர் வாசல் படிக்க வந்து நிக்கிறான். அல்லேலூயா. முதல் கதவு வரைக்கும் போகணும். ஆமென். அப்பதான் இரண்டாவது கதவு திறக்கும். தேவன் தப்பிக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்கும். சோதனையோடு கூட தப்பிக் கொள்ளும்படியான போக்கை தேவன் உண்டாக்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. நீங்க 2 Corinthians 13:5 வாசிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களும் என்று உங்களை நீங்களே சோதித்து அறிவீர்கள். உங்களை நீங்களே பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறிவீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நீங்களாக இருந்தால் ரொம்ப அழகப்பட்டிருக்கிறார். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். அது பரீட்சித்து பார்க்கணுமா? கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே பரீட்சித்து பாருங்கள் அப்படிங்கிற அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, சோதனை எல்லாம் இன்னொரு வார்த்தையில சொல்றாரு, பரீட்சை அப்படிங்கிறது. நீங்க எவ்வளவு படிச்சிருக்கோன்றது பரீட்சையில தான் தெரியும் இல்லையா? ஆனா வருஷம் ஃபுல்லா ஸ்கூலுக்கு போனேன், எனக்கே பரீட்சைன்னு கேட்க முடியுமா? எல்லா ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வந்தனே, எனக்கு ஏன் பரீட்சை? நான் நல்லா படிக்கிறேன், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க முடியுமா? பரீட்சை எழுது, தெரியும் என்ன படிச்சிருக்க சொல்றாரு. சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரீட்சை. அல்லேலூயா. பரீட்சை. பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் கிறிஸ்து நமக்குள் இருக்கிறாரா இல்லையான்றது நமக்கே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்து கூட இருக்கிறார்ன்றதுக்கு அதான் அடையாளம். இத சொல்லுகிற பவுல் சொல்றார் 11வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, எப்படியாவது நாங்க பரீட்சைக்கு நில்லாத சொல்ல வாசிக்க நேரம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல. எப்பேற்பட்ட படிப்பாளி பவுல், எவ்வளவு பெரிய வசதியானவர். தர்சு பட்டணத்து யூதன், 3 மொழிகள் சரளமா பேசக்கூடியவர், ரோம குடியுரிமை பெற்றவர். அப்படிப்பட்ட பவுல் வாரினால் அடிக்கப்பட்ட அப்படி வரிசையா சொல்ற வாசிச்சு பார்த்தாலே நமக்கு அநேக பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசம், கள்ள சகோதரர்கள் மோசம், அப்படி ஒரு லிஸ்டே போட எவ்வளவு பரீட்சைக்கு நின்னது. விசுவாச சோதனை தான் பரீட்சை. அல்லேலூயா. உண்மையானவர்களே, பரீட்சைன்னா ஒண்ணும் கிடையாது. நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி எங்கெல்லாம் நடக்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு பரீட்சை. சிம்பிள், ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி எங்கெல்லாம் நீங்க நடக்கிறீங்களோ, உங்க வேலையில கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தா அங்க உங்க பரீட்சை தான் உங்களுக்கு. ஆமென். குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தா பரீட்சை தான் உங்களுக்கு. நான் கூட ஒரு இடத்துல வேலை பார்த்தேன் பாருங்க, சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அங்க சில மெட்டீரியல் கொடுத்து டெலிவரி பண்ண சொல்லுவாங்க. நிறைய கம்பெனிகள் போக டெலிவரி பண்ணுவோம். சேர்ந்த புதுசுல என்ன பண்ண, போய் டெலிவரி பண்ணிட்டு மதியத்துக்குலாம் வந்து ஆபீஸுக்கு வந்தவங்க என்ன வேணும் மாதிரி குறுகுறுன்னு பார்த்தாங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க. அதை பார்த்தா என்ன பண்ணாங்க, கூட்டிட்டு போய் விட்டு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்த? ஏன்னா அவங்க சிஸ்டமேட்டிக் வச்சிருக்கிறவங்க போல. இந்த இடத்துக்கு போனா இவ்வளவு நேரம் கழிச்சுதான் வரணும் ஆபீஸுக்கு. இந்த இடத்துக்கு போனா மதியம் வரணும், அங்க போனா சாயந்தரம் வரணும், கொஞ்சம் தூரம் போனா வரவே கூடாது, மறுநாள் வந்தா போதும். அந்த விஷயம் என்னன்னா, எங்க போனாலும் 2 மணி நேரத்துல வந்துடலாம். இது எனக்கு தெரியாது, நான் பாஸ்டரா போதிக்கப்பட்டவன் இல்லையா? அதனால வேலையில உண்மையா இருக்குன்னு நினைப்பேன். அங்க போய் ஆரம்பத்துல
பரீட்சை தான் எனக்கு. அங்க அன்னைக்கு பகைக்க ஆரம்பிச்சாங்க. அதோட அங்க நிக்கிற வரைக்கும் ஒரே பிரச்சனை தான். அருமையானவர்களே, ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் எங்கெல்லாம் நடக்கிறீர்களோ அங்கெல்லாம் பரீட்சை தான். யோசேப்பு கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தான். வேற என்ன பண்ண? அவன் தகப்பன் வீட்டுல இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தான். குழிக்குள்ள போட்டாங்க. எகிப்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தான். மீன்படி சுமந்தாங்க. அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தா ஜெயிலுக்கு கொண்டு போனான். இல்லையா? அதுதான் பரீட்சை. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, இந்த பரீட்சைக்கு தான் நீங்கள் நிற்க வேண்டும் அப்படிங்கிற. அல்லேலூயா. எத்தனை பேர் பரீட்சைக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க? ஆமென். அதான் யோபு சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, சோதனையை முழுசும் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணாத, அதை தப்பிக்கொள்ளும்படியான அந்த போக்க பாரு அப்படிங்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, இன்னும் ரெண்டாவது ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். பாடுகளும் பிரச்சனைகளும் நமக்கு வராதுன்னு பைபிள்ல எங்கேயுமே சொல்லல. இல்லையா? பிரச்சனைகளும் பாடுகளும் நமக்கு வராதுன்னு பைபிள் எங்கேயுமே சொல்லல. ஏன்னா இயேசுவே சொல்லிட்டார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, இதுக்கு மேல வார்த்தையே தேவையில்லை. டைரக்டா சொல்லிட்டாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. நம்ம எல்லாரும் அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போனோம். பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா மரத்துக்கு எப்படியோ என்ன பகைத்த உலகம் உங்களையும் பகைக்கும். அப்ப வேதனை எங்கேயுமே நமக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் வராதுன்னு சொல்லவே இல்லை. இந்த நிதர்சனத்தை விசுவாசிகளாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் பிரச்சனைகளை பார்த்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். ஏன் 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 அப்படியாகவே மாட்டோம். ஏன்னா பாடுகளும் உபத்திரவங்களும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பங்கு. இவ்வளவு நேரம் குறித்து இருக்கிறத செய்வார்னு சொல்லிட்டு கடைசியில எப்படி சொல்லிட்டீங்களே, பாடுகளும் போன்ட்டீங்களா எப்படி அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, பிரச்சனைகளும் பாடுகளும் வரலாம். ஆனா ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. மூடிக்கொள்ளும் என்றாலும் வெளிச்சமாக இருக்கும். சொல்லுகிறான், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். அது முந்தின வசனங்கள்லாம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நம்மை எவ்வளவு அறிந்திருக்கிறார் அப்படிங்கறத சொல்றான். உட்காருதல் அறிந்திருக்கிறீர், என் எழுந்திருக்கிறது அறிந்திருக்கிறீர், என்னுடைய நினைவுகள் அறிந்திருக்கிறீர், என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் சொல்றான். இவ்வளவு அறிந்திருந்தாலும் சொல்றான், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும். அப்ப அவனுக்கு அறிவிருக்கா இல்லையா? பாடுகள் நம் வாழ்க்கையை ஒரு பங்கு. அல்லேலூயா. இருள் மூடிக்கொள்ளலாம். அதான் சொல்றான், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமா இருக்குது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் இருள் மூடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா அது பாடலா இருக்கு. ஆமென். அது பிரச்சனையா இருக்காது. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். அது முந்தின வசனங்கள் அவன் சொல்றான், நான் வானத்துக்கு ஏறினாலும் பூமியின் தாழ்வடங்களை இறங்கினாலும் சமுத்திரத்தின் கடையாந்திரங்களுக்கு போனாலும் அங்கே உன்னுடைய கை என்னை நடத்தும், உன்னுடைய வலது கரம் என்னை பிடிக்கும் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன சொல்ல, நான் எங்க போனாலும் ஆண்டவரே உன்னுடைய கை என்னை நடத்தும். அல்லேலூயா. உன்னுடைய கை என்னை நடத்தாத ஒரு இருள் என்னுடைய வாழ்க்கையில வரவே முடியாது. கர்த்தருடைய கை நம்மை நடத்த முடியாத ஒரு இருள் நம்முடைய வாழ்க்கையில கிடையவே கிடையாது. எந்த இருளிலும் அவருடைய கரம் நம்மை நடத்தும். எப்பேற்பட்ட
எப்பேற்பட்ட இருள் மத்தியிலும் அவருடைய கரம் நீளும். ஆமென். கர்த்தருடைய கரம் நீளாத இடமே கிடையாது. ஆமென். அதான் தாவீது சொல்றான், ஆழமான குடியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நீர் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினீர். எங்க இருந்தாங்க? ஆழமான குடியில உளையான சேற்றில். அதான் சொல்றான், அவனுடைய கை அங்கே நீண்டு சொல்லு. பாடுகளும் பிரச்சனைகளும் வரலாம், ஆனா கர்த்தருடைய கரம் அங்கேயே நீளும். அங்கேயே நம்மளை நடத்தும். அதனால அந்த இருள் ஒரு பெரிய பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. இருளும் நம்மை சுற்றி வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்காத இருளா? 40 ஆண்டுகால வனாந்தர வாழ்க்கை இல்லையா? வனாந்தரத்தை குறித்து பைபிள் சொல்லுது, புள்ளிவாய் சர்வங்களும் தேர்களும் நிறைந்த வனாந்தரம். சாதாரண வனாந்தரம் கிடையாது. புள்ளிவாய் சர்வங்களும் தேர்களும் நிறைந்த வனாந்தரம், பெரிதும் பயங்கரமான வனாந்தரம், தண்ணீர் அற்றதும் வறட்சியுமான வனாந்தரம் சொல்லுது. இவ்வளவு பெரிய இருளையே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்து. நான் சில ட்ரைப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நேரம் இல்லை, டாக்குமெண்ட்ரி ட்ரைப்ஸ் தான் காட்டுவாசிங்கன்னு சொல்றோம்ல, மலைகள்ல காடுகள்ல வளர்ந்தாங்க. அவங்களாம் பாத்தீங்கன்னா தலை ஒரு வேஷம், துணி ஒரு வேஷமா இருப்பான். கொஞ்சம் கூட சிவிலைசேஷனே கிடையாது. அவங்க சந்ததிகள்லாம் அறிவு இல்லாம, படிப்பறிவு இல்லாம அப்படியே ரொம்ப அழிந்து கொண்டே வருவாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ட்ரைப்ஸ் தான். 400 ஆண்டுகள் அடிமையா இருந்தவங்க இப்ப 40 ஆண்டுகளாக வனாந்தரத்துல இருக்கிறாங்க. ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, அவருடைய பாதரட்சை தேய்ந்து போகவும் இல்லை, அவருடைய தலைக்கு எண்ணெய் குறைவும் இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் தேவன் அவர்களை நடத்தினார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட இருளையே நடத்தி இருப்பாருன்னா நம்மளை நடத்த மாட்டாரா? இருள் வரலாம். அந்த இருளும் அவர் கூட இருக்கும் போது வெளிச்சமான. அருமையானவர்களே, ஏன் வெளிச்சமா இருக்குது தெரியுங்களா? ஏசாயா 63ஆம் அதிகாரம் படிக்கிற இன்னொரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க. அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தில் துண்டனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு 3 நாட்களெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்ற ஆண்டவர் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அல்லேலூயா. பாடுபடுறவங்க எல்லாம் சொல்றாங்க, தனியா கஷ்டப்படுறாங்க. என் வீட்டுக்காரர் கூட தெரிய மாட்டேங்குது, என் பொண்டாட்டி கூட தெரிய மாட்டேங்குது, என் அண்ணன் தம்பிகளுக்கு தெரிய உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் தனியா கஷ்டப்படுறேன். அவங்க சொல்ற தனியா கிடையாது. சொல்றாரு, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். உங்களுடைய எல்லா நெருக்கத்திலும் தேவன் உங்களோடு கூட நெருக்கப்படுகிறார். அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வர்றதை விட அவர் வெளியே வர்றது ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவங்கள கூட இருக்கிறாரு. அதான் சொல்றாரு, பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஆமென். அதனால பிரச்சனைகளை தனியா இருக்கிறோம் நீங்க நினைக்கவே கூடாது. கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டிருக்கிறார். அவரும் உங்களோடு கூட நெருக்கப்படுகிறார். உங்களுடைய வேதனைகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய பாடுகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய மன வேதனைகள் அவருக்கு தெரியும். என்ன எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று அவருக்கு தெரியும். அதனாலதான் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப அவர் கூட இருக்கும் போது இருளும் வெளிச்சமாய். ஆமென். 2:18 சொல்லுகிறது, ஆனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய
அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால கல்வாரி சிலுவையிலே அந்த சோதனையின் தீவிரம் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆமென். அவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே உங்களுக்கு உதவி செய்யாத அப்படின்னு. ஆமென். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். பல பேர் சொல்லுவாங்க, என்னங்க சோதிக்கப்பட்டு சரி பாடலாம் பாடுறோம், அத்தனை விடுதலை ஆகுறாரு, ஆனா காலம் வருமா, காலமும் நேரமும் போன வருமா? சிலர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒண்ணுமே இருக்காதுங்க அந்த காலத்துல. நிறைய சாப்பிடணும்னு ஆசை, கையில காசு இருக்காது. ஆனா இப்ப நிறைய காசு இருக்குது, ஆனா நினைச்சத சாப்பிட முடியல, நிறைய வியாதி வந்துச்சு. என்னங்க வாழ்க்கை இது அப்படின்னு. காலம் போயிடுச்சு. காலம் போய் பணம் வந்து என்ன பிரயோஜனம்? காலம் போய் சுகம் வந்து என்ன பிரயோஜனம்? காலம் போய் விடுதலை வந்து என்ன பிரயோஜனம்? காலம் போய் நம்ம பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற இந்த கர்த்தர் பெரியவர். இதெல்லாம் பார்க்காம இருப்பாரா? அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 90:15. எங்களை சிறுமைப்படுத்த நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். எல்லாரும் சொல்லுங்க, சரியாய். சரியாய் மகிழ்ச்சியாக்குறோம் நம்முடைய கர்த்தர். ஆமென். சரியா செய்வார். எல்லாத்தையும் எதையுமே தப்பா செய்வார். சிறுமைப்பட்டவனுடைய சிறுமையை மாத்திரம் நீக்கிட்டு உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை மாத்திரம் விலக்கி விட்டுட்டாருன்னா அது சரியா செய்யறதா? கிடையாது. இல்லையா? அது வந்து சரியா செய்யறது கிடையாது. என்ன அவங்க சொல்றான்? சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள் அப்படிங்கிறான். அப்ப அந்த நாட்கள் வருஷம் என்ன போறது? சிறுமை மாறிடுச்சு, உபத்திரம் நீங்கிடுச்சு. இந்த நாட்கள் வருமா, வருஷம் வருமா? வெளிப்பாட்டாங்க சொல்றான், தேவன் சரியாக என்னை மகிழ்ச்சியாக. என்ன அர்த்தம்னா, சிறுமையை மாத்திரம் நீக்க மாட்டாரு, பாடுகளை மாத்திரம் நீக்க மாட்டாரு, சிறுமைப்பட்ட நாட்களையும் உபத்திரவப்பட்ட அந்த வருஷங்களையும் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அந்த காலங்களின் நேரங்களையும் கூட உங்களுக்கு தருவார். அதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. நீ ஆபிரகாம் செய்யறியா? ஆபிரகாம் செய்யறியா? 100 வயசுல பிள்ளைய கொடுத்தாரு. கொடுத்தாரா இல்லையா? எல்லாரும் சொன்னாங்க, இந்த கிழவனுக்கு எதுக்கு பிள்ளை? அவனால தூக்க முடியுமா? கொஞ்சம் முடியுமா? வளர்க்க முடியுமா? ஸ்கூல்ல சேர்க்க முடியுமா? ஃபீஸ் கட்ட முடியுமா? எதுக்கு இந்த கிழவனுக்கு, இந்த கிழவிக்கு எதுக்கு பிள்ளை அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? 100 வயசுல பிள்ளைய கொடுத்தாரு, 175 வயசு வரைக்கும் ஆயுச கொடுத்தாரு. அல்லேலூயா. அதான் சொன்னேன், சிறுமைப்பட்ட நாட்கள் மாத்திரமல்ல, வருடங்களையும் நாட்களையும் காலங்களையும் கூட திரும்ப தருகிறவர் நம்முடைய தேவன். அவர் சரியாக செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, சரியாக செய்வார். இந்த காலமும் நேரமும் போய் எதுக்கு வச்சு அனுபவிச்சுங்க? இல்லையா? காலத்துல அனுபவிக்க செய்வார். நான் செய்தார் கர்த்தர். யோகமே கூட எடுத்துக்க, எவ்வளவு பாடுபட்டான், பிள்ளைகள் தான் இழந்தான். ஆனா எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தான்? 140 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்து 4 தலைமுறையை பார்த்து எல்லா பேர பேத்திகளையும் பார்த்துட்டான். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவர் அவனுக்கு ஆயுச கொடுத்தாரு. அப்படிதான் செய்வார் கர்த்தர், அப்படிதான் செய்வார். அல்லேலூயா. அதான் தாவீது சொல்றான், சரியாய் மகிழ்ச்சியாக. ஆமென். இந்த வெளிப்பாடுதான் யோபு சொல்றான். வாசிங்க அந்த 23:10. 23:10. நான் போகும் வழியை அவர் அறிவார். அறிவா. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக நினைப்பேன். அல்லேலூயா. சொல்றா பாருங்க யோபு, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எனக்கு இந்த பிரச்சனையை பத்தி தெரியாம இருக்கலாம், அறிவு இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு
உண்டாக்கி வைத்திருப்பார். பிரச்சனைகளை வாழ்க்கையில் அவர் பங்கா இருக்கலாம். ஆனால் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எல்லாரும் கண்ணுக்கு முடிச்சு போகணும். அல்லேலூயா. கேட்ட வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு குறித்திருக்கிறதை ஏற்ற காலத்திலே நிறைவேற்றுகிறவர். ஆமென். காலம் நிறைவேறின போது இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். காலம் நிறைவேறின போது அவர் சிலுவையில் மரித்தார். காலம் நிறைவேறின போது அவர் உயிர்த்தெழுந்தார். காலம் நிறைவேறும் போது இயேசு திரும்ப இந்த உலகத்துக்கு வருவார். எல்லாவற்றையும் அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் ஏற்ற காலத்திலே செய்வார். உங்களுக்கு பிள்ளையை எப்ப தரணும் அவருக்கு தெரியும். உங்களுக்கு எப்ப திருமணம் நடக்கணும் அவருக்கு தெரியும். உங்களை எப்ப ஆசீர்வதிக்கணும் அவருக்கு தெரியும். உங்களை எப்ப விடுவிக்கணும் அவருக்கு தெரியும். அவர் ஏற்ற காலத்திலே சரியாய் செய்கிற தேவன். ஒரே ஒரு காரியத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றையும் குறித்து காரணத்தை தேடாமல் தேவன் சோதனையோடு கூட அதை தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறார். அதே போல பிரச்சனைகளும் போராட்டங்களும் வாழ்க்கையில ஒரு பங்கு. அப்படி இருந்தாலும் கூட அவர் கூட இருக்கிறதுனால இருளும் வெளிச்சமா இருக்கும். இந்த அறிவு உங்களுக்கு வந்துட்டாலே உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. பிசாசுகளை சோர்வடைய செய்யவே முடியாது. உங்களை உயர்த்துவதை அவன் தடுக்கவே முடியாது. அவருடைய மனதில் அவர் நியமித்து விட்டார். உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.